எங்க இந்த விபத்து நடந்துச்சு? தாவாக்கா நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ, எப்படி எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ, அதுபோல அதில் விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல. அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, அது அவர்களுக்கு உள்ளது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ இங்கே இந்த கூட்டம் நடத்துகிறோம், இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதில் நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். எங்கள் மாவட்ட செயலாளர் தான் அதை ஏற்பாடு பண்ணுறாரு, தலைமையிலே செயலாளர் அதுக்கு உறுதுணையாக இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பில் கட்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், நாங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம். அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நேற்று நான் சொன்னப்போ திமுகவிற்கு தினகரன் ஓவராக சப்போர்ட் பண்ணுறாரு, முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு, செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு, சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது. இப்போ முதலமைச்சர் இதில் நிதானமாக செயல்படுறாரு, சரியாக செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில் அவருக்கு ஒன்று விஜயையோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதில் கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆரம்பிக்கும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துகிறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதில் என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதில் உஷாராக இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் எல்லாம் அதில் சரியாக இருக்கும். அதே தான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்குது. அது சொன்னால் தவறாக எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவமிக்க தலைவராக, அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர், ஒரு விடுகிற சவாலையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், நாளைக்கு திமுகவை பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், திரு தன்னூரா ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னு சொல்றத என்ன தவறு இருக்கு? இதில் போய் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது நியாயமாக பேசினா சப்போர்ட்டா? உங்கள் மாதிரி இந்த இளவு விழுந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினரெல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது. இந்நேரம் அவங்கெல்லாம் இந்த துயரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளை படித்தா அந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்னு சொன்னால், நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோரில் உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால் தனியாக ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால். அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனால் இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நெறித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இதில் நியூட்ரலாக இருக்கீங்கன்னு சொல்கிறது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை. இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில் கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தால் அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளோதான். இதை தாண்டி எந்த இது கிடையாது. அட்வைஸா? நான் ஒன்றும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளாலாம் நினைக்கிறது. நான் கருத்து கந்தசாமிலாம் கிடையாது. காட்டில் ஒளிஞ்சிக்கிட்டுலாம் வீடியோ ஒரு ஆள்லாம் கிடையாது. நான் எதாவது நேரடியாக பேசக்கூடியவன். அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு வருங்காலத்தில் இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான
திட்டங்களை வகுக்கணும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி திட்டங்கள் வகுத்த பிறகு அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா, காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா இது நடக்காமல் செய்யலாம். விபத்துங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாங்க. இப்போ நம்ம காரில் வர்றோம், இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்டில் நான் 60 வருஷமாக போயிட்டு இருக்கேன். திடீர்னு என் காரில் இன்னைக்கு ஆக்சிடென்ட்னா இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலைன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட 35 வயதமாக இருக்கேன் என்னோட டிரைவர். இன்றைக்கு ஒரு யாரோ வந்து குறுக்க விழுந்தாலும் அது எங்கள் மேலே தானே வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.